இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என யாருமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான பர்த்டே விஷ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து அப்படியே எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே இன்னும் நல்லா புரியும். ஸோ வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவாங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. நீங்கள் வந்து வீடியோ வந்து எந்த ரிசல்யூஷனில் வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸில் வந்து 1:1 வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோட ரிசல்யூஷன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவாங்க. சூஸ் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை 60 வச்சுட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணிவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிவாங்க. மேலே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வி வால்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் கேலரியில் உள்ள எல்லா ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்து ஃபோட்டோ வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே இருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த இமேஜோட டைமை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிளாக் ஐக்கா இருக்கணும், அதை வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து ஃபுல்லாக வந்து லெஃப்ட் சைடு நோத்தி வச்சுக்கோங்க. நாத்திட்டு கரெக்டாக 30 செகண்டுக்கு இந்த இமேஜ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்துக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே இருக்க அந்த டூப்ளிகேட் லேயர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு லேயர் வந்து வந்துடும். ஸோ அந்த ஃபஸ்ட்டாக இருக்க அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவாங்க. இல்லை ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மி பண்ணிவாங்க. ஓகே, இப்போ மேலே ஃபஸ்ட்டாக இருக்க அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இமேஜோட சைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. கம்மி பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சென்டராக செட் பண்ணி வச்சு பேக் வந்துவாங்க. பேக் வந்துட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அண்ட் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உள்ள ஸ்ட்ரோக்கை வந்து எனபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஷேடோவும் எனபிள் பண்ணிட்டு இதையும் நீங்கள் வந்து கரெக்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிவாங்க. ஷேடோவோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரோக்கும் ஷேடோவும் எனபிள் பண்ண அந்த இமேஜோட டூப்ளிகேட் லேயர் வந்து 2 வாட்டி எடுத்துக்கலாம். ஸோ 2 இமேஜ் அதே மாதிரி டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 லேயரை வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து சைடில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி ரைட் சைடுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 செகண்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது செகண்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 5, 10, 15, 20 5 செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்க அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவாங்க. கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு 5வது ஒரு இடத்துல வந்து மார்க் பண்ண முடியல 5 செகண்டுக்கு அந்த இடத்துல வந்து நான் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த இமேஜ் வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு மேலே வந்து கொண்டு போய்க்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5வது செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. இப்போ 10வது செகண்ட் வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ 10வது செகண்டில் இன்னொரு கீ ஐக்கான் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 10வது செகண்டில் வந்து ஒரு கீ ஐக்கானை செட் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து கரெக்டாக சென்டராக வந்து மறுபடியும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15வது செகண்டை வந்து நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து ரைட் சைடு கீழே வந்து கொண்டு போய்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15வது செகண்டுக்கு வந்து கீழே வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ 20வது செகண்ட் வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. 20வது செகண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடுக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக திரும்ப மறுபடியும் வந்து சென்டரில் வந்து செட் பண்ணிவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ 25வது செகண்டை வந்து கிளிக் பண்ணிவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து ரைட் சைடு மேலே வந்து நகர்த்தி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக 30வது செகண்டுக்கு நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து கரெக்டாக சென்டராக வந்து மறுபடியும் வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 2வது இருக்க இமேஜை வந்து விட்டுருங்க. 3வது இருக்க இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இமேஜ் 5வது சவுண்டுக்கு வந்து நகர்த்தி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து மேலே போச்சு அப்படின்னாக்கா இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா ரைட் சைடு கீழே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் எதுக்கு வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இமேஜை ரைட் சைடு கீழே இருக்க மாதிரி வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 10வது சவுண்டில் ஒரு கீ ஃப்ரம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இமேஜையும் அதே மாதிரி வந்து சென்டராக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ 15வது சவுண்ட் வந்து நகர்த்திக்குவாங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் இமேஜ் ரைட் சைடு கீழே வந்து ப்ளே ஆகுது. ஸோ அப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா லெஃப்ட் சைடு மேலே இல்லை கீழே ரெண்டில் நீங்கள் எங்கே வேணுமாலும் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னாக்கா லெஃப்ட் சைடு கீழே இருக்க மாதிரி வந்து கீ ஃப்ரம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மேலே கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஆட் பண்ணால் கூட பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 15வது சவுண்டுக்கும் கீ ஃப்ரம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 20வது சவுண்டில் நகர்த்தி இந்த இமேஜ் வந்து சென்டராக வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 20வது சவுண்டுக்கு வந்து கீ ஃப்ரம் ஆட் பண்ணி சென்டராக வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ 25வது சவுண்ட் வந்து நவுத்துங்க. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண இமேஜ் வந்து பார்த்தோன்னாக்கா ரைட் சைடு மேலே வந்து ப்ளே ஆகுது. ஸோ அப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு மேலே நகர்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். 25வது சவுண்டில் வந்து கீ ஐக்கான செட் பண்ணிட்டு இந்த இமேஜை லெஃப்ட் சைடு மேலே இருக்க மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஃபைனலாக 30வது சவுண்டு. இப்போ எல்லா இமேஜுமே கரெக்டாக வந்து சென்டராக இருக்க மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம 2 இமேஜை கரெக்டாக வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இதில் ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்க ப்ளஸ் நான் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இதில் விவோவில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து டெம்ப்ளேட்டை எங்கே டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா மொதல் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. மேலே இருக்க 3 டாட் வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து 3வது பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் வந்து கரெக்டாக லைட்டாக வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் உள்ள ஆடியோ வந்து மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 2வது பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஆடியோ வந்து ஆட் பண்ணணும். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆடியோ வந்து எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த ஆடியோ வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ஹாப்பி பர்த்டே ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டேக்கு இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே டெக்ஸ்ட் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம். பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹாப்பி பர்த்டே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிரும் அந்த ஃபாண்ட்டை வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதை வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக கீழே வந்து செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல செட் பண்ணணுமோ அந்த இடத்துல கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக சென்டராக செட் பண்ணிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்ட்ரோக் எந்த கலர் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டோட டூரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரே லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே இருக்க அந்த அம்புக்குறி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே அப்படியே பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.